ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். வக்கரம் பெற்ற சனீஸ்வரர் அள்ளி தருவாரா கடகராசிக்கு? ரொம்ப நேயர்கள் ரொம்ப கவனமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா அஷ்டம சனி காலத்தில் படாத பாடுபட்டாங்க சார். இவங்களை கேட்டிங்கன்னா போதுண்டா சாமி அப்படின்னு கண்டகச்சனி 2.5 வருஷம், அஷ்டம சனி 2.5 வருஷம், ஆக மொத்தம் 5 வருஷம் நொந்து நூலாயிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு அந்த அஷ்டம சனி மீண்டும் உங்களுக்கு வக்கரத்தில் வரார்னு சொல்ல முடியாது, பார்வைப்படுறார். பாக்கியஸ்தானத்துக்கு போனவர் வரார். ஆகவே அது அவ்வளோ நல்லா இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முதல்ல பயணத்தில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வம்பு வழக்குகள், கோர்ட்டு, நான் அடுத்தவனுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் மாட்டினேன், நான் அவனுக்கு புத்தி சொன்னேன் சார், 2 அண்ணன் தம்பிங்க வந்தாங்க, நான் நீதி தர்மம் நியாயத்தை சொன்னேன் சார், இந்த பஞ்சாயத்து பண்ணுறது இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏதோ சாம்பார் வச்சா என்னையா சாம்பார் வச்சிருக்கேன் என்னம்மா போம்மா அப்படின்னு நீங்கள் அழுத்து போகாதீங்க. எங்கள் அம்மா வைப்பாங்க தெரியுமா ஒரு சாம்பார், சூப்பர், இப்படின்னு பண்ணின்னு இருந்தீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி போயிடும். நான் எதுக்காக சொல்கிறேன்னா இது சனி வக்கர ப்ரோக்ராம். இந்த ராகு கேதுவும் மாறப்போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டியது கடகராசி. சார் என்ன சார் எல்லாருமே நல்லா இருக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க சார். நீங்கள் மட்டும் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு சொல்கிறீங்களே, எப்படி சார் இது நம்ம எடுத்துக்கிறது? எல்லாம் பார்க்குறவங்க பயப்படுவாங்க. அதுக்கு தான் இது பயம் இல்லை சார், ஒரு ஜாக்கிரதை. இந்த ரோட்டில் ஜாக்கிரதையாக போங்க அப்படின்னு சொன்னால் அது பயப்படுதா இல்லை பயமுறுத்துறதா? கவனமாக இருங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் எப்படி டிரைவ் பண்ண, ஜென்மத்துக்கு கேது வரப்போகிறார், 7ஆம் இடத்துக்கு ராகு வரப்போகிறார், 8ஆம் இடத்துல சனி வக்கரம் பெறப்போகிறார், மீண்டும் அவர் 9ஆம் வீட்டுக்கு போக போகிறார். குரு உச்சம் பெற்ற குரு அதிசாரமாக சிம்மத்துக்கு போயிட போகிறார். பாகிஸ்தானத்தில் உள்ள சனீஸ்வரருக்கு குரு பார்வை இருக்காது 2027 மார்ச் வரைக்கும். அப்போ கவனமாக இருங்க. அதாவது கடகராசி இதுக்கெல்லாம் பயந்துருவாங்களா அவங்க? நீங்கள் என்ன சார் என்னமோ கடகராசி இதுக்கெல்லாம் பயந்து, ஐயோ சார் எப்படி சார்? அவங்க பாவம் 5 வருஷமாக செய்யாத குற்றத்துக்கு தண்டனைகள், மான அவமானங்கள், கஷ்டப்பட்டு உழைத்து ரெக்கக்னேஷன் இல்லாமல், பலன் இல்லாமல், ப்ரமோஷன் இல்லாமல், அடுத்த வேலையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு செஞ்சு நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை செஞ்சு மறுநாள் காலில் லேப்டாப்பை வச்சுன்னு செஞ்சுக்கின்னு ஊரை விட்டு ஊர் அமுச்சு வெளிநாட்டுக்கு போய் வெளி மாநிலம் போய் சோறு தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ தான் அவங்களுக்கு ஒரு விடுதலை காலம், நிம்மதி. நான் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த 135 நாள் வாயை கட்டி போனாங்கன்னா அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். என்னதான் ராகு மாறினாலும் கேது மாறினாலும் குரு அதிசாரமாக போனால் கூட இவங்களுக்கு அந்த குரு பார்வையிலையும் வக்கரம் பெற்ற சனீஸ்வரர் நேர்பாதையில் பயணிக்கும் போது அந்த முழு பலனும் நல்ல பலனாக கொடுக்கும். சார் குறிப்பாக இவங்களுக்கு எந்த விஷயத்துலேருந்து விடுதலை அடைவாங்கன்னா இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லலாம் சார். முதல்ல உடல் ஆரோக்கியத்திலேருந்து வெளியே வந்துடுவாங்க சார். ஒரு சோர்வு, ஒரு டயர்ட்னஸ், ஆட போங்கப்பா நீங்கள் ஒரே டயர்டாகுதுப்பா காலிலேருந்து வேலை செஞ்சு, ஏன்னா ரெக்கக்னிஷன் கிடைக்கல, அவங்க பணத்துக்காக கவலைப்படுறல. அன்புக்கும் பாசத்துக்கும் இயங்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். அவங்கள நீங்கள் தட்டி கொடுத்தீங்கன்னா இந்த மலையை சாய்ச்சிடுவாங்க. அவ்வளோ பெரிய பலசாலிகள், புத்திசாலிகள். ஆனால் இப்போ அவங்களுக்கு இதனால் என்ன ஆகி போகுதுன்னா அந்த சோர்வை விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே சார், இந்த 135 நாட்களுக்கு அப்புறம் அவங்களுடைய நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறுமா, பலிக்குமா? கண்டிப்பாக பலிக்கும், கண்டிப்பாக பலிக்கும். இதுக்கு இவங்க பயப்பட மாட்டாங்க. அந்த 5 வருஷத்துடைய அனுபவம் எல்லாத்த விட இவங்க அன்பானவர்கள், பாசமானவர்கள், யாரையும் ஒத்துன்னு சொல்ல மாட்டாங்க. உழைக்க தெரிந்தவர்கள், பிழைக்க தெரிந்தவர்கள் எந்த நாட்டிலையும் போய் உழைப்பாங்க. இப்போ அமெரிக்கா போகிறோம், நம்ம ஏதாவது பணம் எடுத்துகிட்டு போகிறோமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமா? நம்மளுடைய முழு மூலதனம் என்ன அப்படின்னா உழைப்பு. உழைக்க தெரிந்தவன், பிழைக்க தெரிந்தவன். இந்த நாடு இல்லைன்னா எந்த நாட்டில் வேணாலும் நம்ம பிழைக்கலாம். ஆக கடகராசிக்காரர்கள் எங்கே போனாலும் ஒரு தலைமை பீடத்தில் இருப்பாங்க, கோலோச்சக்கூடியவர்களாக இருப்பாங்க, அரவணைச்சு போவாங்க, எல்லாரையும் அரவணைச்சு போவாங்க. இதை எல்லாத்த விட கடந்த 5 வருஷம் அனுபவம் இருக்குது பாருங்கள், அவங்க பெரிய பிஜி பட்டமே வாங்கிட்டாங்க. அவங்க
ஓகே சார். இவங்களுக்கு இறை வழிபாடு என்ன சார் சொல்லலாம்? திருப்பதிக்கு போயிட்டு வரணும் சார். திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் திருப்பம் வந்தே தீரும். எப்படி சார் வரும்? ஒன்றும் இல்லை, அங்கே நவரத்தினங்கள் சுவாமி வந்து போட்டுக்கிட்டு இருக்கார். அந்த மேலே இருந்து வர்ற காந்த அலைகள், அதனுடைய வெளிச்சம், அதனுடைய ஒளி, இது எல்லாம் உங்கள் பேரில் படும்போது மனோதைரியம், தெளிவான சிந்தனை, பிபிலாம் ரெடியூஸ் ஆகும். எல்லாத்த விட நம்பிக்கை. இதுதான் திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் திருப்பம் வர்றது. சனி வக்கரம்னா என்ன? சனி பெயர்ச்சினா என்ன? உண்மையிலேயே இந்த கேள்வி வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். பெயர்ச்சி வேறு, வக்கரம் வேறு. நம்ம பொதுவாக கூட ஒரு ஆட்களை பார்க்கும்போது, இனியா வக்கரம் பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கிய கேட்குறோம்ல. ஏன்னா நேர்பட பேசும்போது நம்ம கேட்க மாட்டோம். கொஞ்சம் குறுக்கால சால் ஓட்டுறாருன்னு வச்சிங்களேன், அவர் நம்ம என்ன கேட்போம், ஏன் இப்படி வக்கரமாக பேசுகிற, வக்கரம் பிடிச்சி போயிருக்க. அப்போ ஒரு எளிமையாக புரிஞ்சுக்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நேர்மையாக பேசுகிறத விட இப்படி பேசுகிற ஆட்கள் வந்து வக்கரம். வக்கரம்னா பின்னோக்கி பார்க்குறது, பின்னாடி பார்க்குறது. இப்போ மீனத்தில் இருக்கார், மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு சனீஸ்வரர் பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னா அது பெயர்ச்சி. ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி போக போகிறார். ஆனால் இவர் வந்து மீனத்தில் இருந்து பின்னோக்கி பார்க்க போகிறார், கும்பத்தை பார்க்க போகிறார். சார் அவர் கும்பத்துக்கு வரமாட்டாரா சார்? வரமாட்டார். அவருடைய பார்வை மட்டும், நிழல் மட்டும் அங்கே வருது. ரெண்டாவது, சனி வக்கரன் 135 நாள், சனி வக்கரன் 135 நாள் 27/7/2026 இருந்து 11/12/2026 வரைக்கும் 135 நாள் இருக்குது சார், ஒரு சுமார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. முதல்ல இந்த வக்கரம் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாகவே மற்ற சனி, குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி இதெல்லாம் வந்து வேற. சனி பெயர்ச்சி அப்படிங்கிறத விட சனி வக்கரன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம், சனிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய ஸ்திதியும் 5ஆம் இடத்துக்கு அவர் மாறி வரும் காலம் வரைக்கும் சனி வக்கரத்தில் இருப்பார். செவ்வாயினுடைய ஸ்திதி வச்சு தான் சனி வக்கரத்தை வந்து நிர்ணயிக்கிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த செவ்வாயினுடைய தாக்கம் சனீஸ்வரருடைய வக்கரம். இது என்ன சார் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, அது எதிரில் ஒரு நெருப்பை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் உருகுமா உருகாதா? அந்த மாதிரி தான் சனீஸ்வரர் குளிர்ச்சியான கிரகம். செவ்வாய் அப்படிங்கிறது வெப்பம். இந்த வெப்பம் பட்ட உடனே குளிர்ச்சி உருகுது. 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், சேர்க்கை இருக்கிற வரைக்கும் அந்த குளிர்ச்சி வந்து வெப்பமாக இருக்கும். ஆகவே வக்கரம் பெறுகிறான் அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வச்சிங்களேன். இதில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கறத விட உலகத்துக்கே முதல்ல எப்படி இருக்கும். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லையே ஸ்பிரிச்சுவல் தமிழ் இதுலேயே நம்ம நிறைய பேசியிருக்கோம். நியூ இயரில், குரு பெயர்ச்சியில், சனி பெயர்ச்சியில், தமிழ் புத்தாண்டு பெயர்ச்சியிலலாம் நம்ம சொல்லியிருக்கோம். பஞ்சபூதங்களால் பிரச்சனைகள், நீரினால், இயற்கை அழிவுகளால், போர் பதட்டத்தால், அதே மாதிரி இயற்கை அழிவுகள்னால் வெள்ளம், வறட்சி, அதே மாதிரி இந்த வியாதிகள் தொல்லை, மீண்டும் வந்து உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு மதக்கலவரங்கள், இனக்கலவரங்கள்லாம் வரும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இது எதற்காக நம்ம பேஸ் பண்ணி சொன்னோம் அப்படின்னா, இந்த சனியும் செவ்வாயும் அதனுடைய ஸ்திதியை வச்சு தான் சொன்னோம். அதற்கு தகுந்த மாதிரி இப்போ விஞ்ஞானத்தில் அவங்க எல்னினோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெஃபரன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. நம்ம அன்றைக்கே ரெஃபரன்ஸ் கொடுத்து போர் பதட்டம் இருக்கும். ஏன் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட நமக்கு போர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஆகவே இது அந்த கிரகங்களுடைய ஸ்திதிகளை வச்சு நம்ம பலன்கள் சொன்னோம். அப்போது பொதுவில் வாழ்க்கை இப்படிலாம் இருக்கும் பொழுது தங்கத்தினுடைய விலை ஏற்றம் இறக்கம், வெள்ளியினுடைய விலை ஏற்றம் இறக்கம், ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுனு, இதை எல்லாத்த விட பெட்ரோலுடைய விலை,
இப்போ தங்கம் வெள்ளி வந்து ஏத்தம் இறக்கம் இருக்குன்னா நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. பாதிப்பு இருக்குது. குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணோம், சேவிங்ஸ் பண்ணோம், சில பேர் அதை வாங்கி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? ஏதோ ஓரளவுக்கு பண்ண முடியும். ஆனால் இந்த பெட்ரோலுங்கிறது ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் கூட அவசியம். இன்னைக்கு காலைல எழுந்தால் நம்ம பைக்கில் ஒரு முப்படு வச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட நம்ம வந்து 1 லிட்டர் பெட்ரோல் போடணும் இல்லைங்களா? இன்றைக்கி 100 ரூபா விற்கிற பெட்ரோல் 110 ரூபா போகும்போது அந்த 10 ரூபா நம்ம எங்கேருந்து போகிறது? வருமானம் வேணுமே. அதனால் விலைவாசிலாம் ஏறும், பொருட்கள் விலையெல்லாம் ஏறும், பஸ்ஸு ட்ரெயினோட டிக்கெட்லாம் உங்களுக்கு கூடும். அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய வருமானங்கள் தேவைப்படும், பணம் தேவைப்படும். அப்போ இந்த பெட்ரோல் விலை ஏற்றத்தினால மனிதனுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இதெல்லாம் நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியும் செவ்வாயும், இந்த சனி செவ்வாய் இருக்கிற காலத்தில் இரவு பயணத்தை 12 ராசிக்காரர்களும் தவிர்க்கணும். அதில் 2 வீலரில் நான் இப்படி போகிறேன் சார், அப்படி போகிறேன் சார், 3 பேர் போகிறோம் சார், காரில் வந்து நான் இவ்வளோ லாங் ட்ரைவ் பண்ணுறேன், நைட்டு வீட்டில் இருந்து 11 மணிக்கு தான் கிளம்புறேன், விடியற்காலில் நான் 5 மணிக்கு அங்கே ரீச் ஆகிடுவேன் சார். இப்படிலாம் வீரம் காட்டாமல் நிதானமாக பொறுமையாக போகிறதெல்லாம் நல்லது. அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்கணும். கண்டகச்சனி, அர்த்தாஷ்டம சனி, ராகு மகாதிசை, கேது மகாதிசை, நாகதிசை, செவ்வாதிசை, இவங்க நடக்கிறவங்க மிக ஜாக்கிரதையாக எலக்ட்ரிசிட்டி, நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால். நான் டூர் போனேன் சார், நான் அந்த பாறையில் உக்காந்துக்கிட்டு அப்படி ஒரு ஸ்னாப் எடுத்தேன், இப்படி ஒரு ரீல்ஸ் எடுத்தேன், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். போட்டிங் போனேன் சார், நான் தனியாக போட்டிங் போனேன் சார், இரவில் வந்து நான் அப்படி போய் நீர் அருவியில் குளிச்சுட்டு வரலான்னு போனேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த காலத்தில் சாகசம் செய்கிறதுக்கான காலம் இல்லை. கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. குலதெய்வ வழிபாடோ, பித்திருக்களுக்கு தர்ப்பணமோ, இதை எல்லாத்த விட இந்த வக்கர காலத்தில் நிறைய தான தர்மங்கள், வஸ்திர தானங்கள், அதுவும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானங்கள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சனி பிரீத்தி, சனிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம், அவனுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். முடவனான நம்மளை மாதிரியே எல்லாருக்கும் இவங்க தானம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த தாக்கங்கள் இருக்காது. எது எப்படி இருந்தாலும் என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு சொல்கிற மாதிரி இறைவனை வழிபடுவோம், வெற்றி காண்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.